வணக்கம், நான் டாக்டர் சந்தியா. இன்னைக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புண் இதை எப்படி முழுசா கியூர் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். வாய்ப்புண் எப்பயாச்சும் ஒரு தடவை வரும்போது அது அவ்வளவு பெரிய தொந்தரவா இருக்காது. இதே அடிக்கடி வாய்ப்புண் ஏற்படுது அப்படின்னா கொஞ்சம் தொந்தரவுகள் அதிகமா இருக்கும். வாய்ப்புண் வர்றதுக்கு அடிப்படையான காரணம் உடல் சூடு. நம்ம உடம்புல பித்தம் அதிகமாகி அது வாய்ப்புண்ணா இல்ல வயிற்று புண்ணா அது நம்மளுக்கு வெளியே காமிக்குது. சில டைம்ல உணவு சத்து குறைபாடால வாய்ப்புண் வரலாம். அதாவது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், ஃபோலேட், அயன் இந்த மாதிரியான உணவு சத்துக்கள் குறைவாச்சு அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி வாய்ப்புண் ஏற்படும். இதை நல்ல ஒரு ஃபுட்டை எடுத்துக்கிறது மூலமா ஈஸியா சரி பண்ணிக்கலாம். சிலருக்கு பாத்தீங்கன்னா அதிகமா காரமா சாப்பிடுவாங்க, உப்பு அதிகமா சேர்த்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டைம்ல வாய்ப்புண் அவங்களுக்கு அடிக்கடி வாய்ப்புண் ஏற்படும். டூத் பேஸ்ட் காரமா இருக்கும்போது அதனால வாய்ப்புண் ஏற்பட்டுச்சுன்னா அந்த டூத் பேஸ்ட்டை மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாய்ப்புண் சரியாயிடும். இந்த மாதிரி அடிக்கடி வர வாய்ப்புணை முழுமையா எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி ஆஃப்டர்நூன் ஃபுட்டுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் மோர் டெய்லி குடிக்கணும். மோர் ஒரு ப்ரோபயோட்டிக் உணவு. நம்ம உடல் சூட்டையும் தணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு. மணத்தக்காளி கீரை வாரத்துக்கு ஒரு 3 டைம் உணவோட சேர்த்து சாப்பிடணும். மணத்தக்காளி கீரை நம்ம வாய் வயிற்றுல ஏற்படும் எல்லா புண்ணையும் சரி பண்ணக்கூடியது. அடுத்ததான் திரிபல சூரணத்தை ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில கலந்துட்டு அதை வாய்க்கு பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே வாய்ப்புண் சூப்பரா குணமாயிடும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.